தி வாழ்வை வளப்படுத்தும் டிவைன் கனெக்ஷன் தமிழ் யூடியூப் சேனல். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இரண்டாவது பாக்கியம் என்ன? ஆறுதல். இரண்டாவது பாக்கியம் ஆறுதல். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? துயரப்படுகிறவர்களுக்கு கிடைக்கும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு கிடைக்கிற அந்த பாக்கியம் ஆறுதல். இது ஒரு வினோதமான உபதேசம் என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம். சந்தோஷப்படுகிறவர்களே தான் உலகம் பாக்கியம் என்று பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ துயரம் படுகிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த துயரம் என்ன துயரம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். பலவிதமான துயரங்கள் ஊடாய்த்தான் நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். பலவிதமான உபத்திரங்கள் ஊடாய்த்தான் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் சென்று கொண்டிருக்கிறது. யாரும் 24 மணி நேரமும் சந்தோஷமாய் இருந்ததாய் தெரியவில்லை. பல பாடுகள், பல பிரச்சனைகள், வியாதி, கடன், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய நிலைமை, கணவன் அல்லது மனைவியுடைய நிலைமை, வாழ்க்கை தரம் உயராமை, இன்னும் வேலையிலே உபத்திரவங்கள், படிக்க போகிற இடங்களில் உபத்திரவங்கள், இப்படி ஏதோ விதத்தில் உபத்திரவங்களும் பாடுகளும் சவால்களும் நிறைந்த அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நாம் அநேக நேரங்களில் துயரங்களோடாதான் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த துயரங்கள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, அந்த துயரங்கள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு என்று வேதம் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில வருகிற துயரம் அவர்களை ஆறுதலுக்கு நேராய் நடத்தும். ஆனா உலகத்தாருக்கு வருகிற துயரம் அவர்களை ஆறுதலுக்கு நேராய் நடத்துவது கடினம். அது தற்கொலைக்கு நேராகவோ அல்லது ஏதோ ஒரு மரணத்துக்கு நேராகவோ ஏதோ ஒரு அழிவுக்கு நேராகவோ தான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாய் நீங்கள் உங்கள் துயரங்களை குறித்து சந்தோஷப்படுங்கள். ஏனென்றா கர்த்தருடைய ஆறுதல் உங்கள் மேல இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் துயரப்படுவதை குறித்து இயேசு அங்கே பேசினார் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே சில துயரங்கள் வருவது உண்டு. இன்றைக்கும் தேசங்களிலே அநேகருக்கு வந்து கொண்டிருக்கிறது, வெளிநாடுகளில் வந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி வாட்ஸ்அப், யூடியூப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. கடற்கரையில கொண்டு விட்டு அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டி விடுவார்கள், சின்ன பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இன்றைக்கும் அநேகர் பாடுகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், வேதனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக அது இல்லாதபடியினாலே அந்த பாடுகள் நமக்கு இல்லை. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் வருகிற துயரம் இன்றைக்கும் உலக அளவில் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. இரண்டாவது, இயேசுவுக்காய் கிறிஸ்துவுக்காய் வாழ்வதனாலே வருகிற துயரம். ஒரு மனுஷன் சாட்சியா வாழ முற்படும் பொழுது அவனை உலகம் பைத்தியக்காரனாய் பார்க்கிறது. வேதத்தின்படியே ஒரு மனுஷன் வாழும் போது, வேதத்தின்படியே ஒரு மனுஷன் ஊழியம் செய்யும் போது அவனுக்கு பல துயரங்களை கொடுக்கிறாங்க, பல உபத்திரவங்களை கொடுக்கிறாங்க. அவர்கள் வித்தியாசமான பார்க்கிறாங்க, அவனை நெருக்குகிறார்கள், அவளை சஞ்சலப்படுத்துகிறார்கள், அவங்களுக்கு வேண்டாத காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். இதனாலே பல துயரப்பட்டு அனுபவிக்கிறார்கள். அந்த துயரத்தை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காய் வாழ்வதனால் வருகிற துயரம். மூன்றாவதாக, ஆவியானவருடைய நடத்துதலினாலே. சிலரை ஆவியானவர் விசேஷத்த பாதையில நடத்துவார், ஆனா உலகத்தானுக்கு அது பிடிக்காது. ஏன்னா உலகத்தார் உலகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், உலகத்துக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய வழி நடத்துதல் புரியாது. அவர்கள் ஆவிக்குரிய வழி நடத்துதலை புரியாதபடியினாலே அவங்க எப்போதுமே ஆவிக்குரியவர்களுக்கு எதிராகவே இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க கொரிந்து புத்தகத்தில், கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலர் அந்த கொரிந்தி சபைக்கு எழுதி வரும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. மாம்சமானவர்கள் மாம்சமானதே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆவிக்குரியவைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரியவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே ஆவிக்குரிய வழியில் நடக்கிறவர்களை அவர்கள் சஞ்சலப்படுத்துகிறார்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவர்களுக்கு எப்போதுமே போராட்டம் தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசியுங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன்
ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஈசாக்கு ஆவிக்குரியவன், அவனுடைய சுதந்திரம், அவன் ஆவிக்குரியவனாய் அவர் சுதந்திரவாளியாய் பிறந்து வருகிறான். ஆனா ஆகாருடைய மகன் இஸ்மவேலோ அவன் மாம்சத்துக்குரியவன். அவன் ஈசாக்கை உபத்திரவப்படுத்தினான், ஈசாக்கை அவன் என்ன செஞ்சான், வேதனைப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி வருகிறாரு, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது அவன் அன்றைக்கு ஆபிரகாம் காலத்திலிருந்தே துன்பப்படுத்தினது போல இன்றைக்கு வரையிலும் துன்பப்படுத்தப்பட்டு தான் வருகிறார்கள். அதனாலே சிலர் துயரப்பட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழறதுனால எவ்வளவு பாடுகளை சகிக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு வேதனைகளை சகிக்க வேண்டியிருக்கு, வேண்டாம் என்று சொல்லி அநேகர் போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆவியின் படி நடத்தப்படும் பொழுது, உங்களுக்கு வேதனை வரும் பொழுது, உங்களுக்கு துன்பம் வரும்போது, உங்களுக்கு பாடுகள் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே நீங்க வாசிக்கும் போது 13-14 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்க கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதனால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆவிக்குரியவன் உபத்திரப்படுத்தப்படும் போது, ஆவிக்குரியவன் அவன் சஞ்சலப்படுத்தப்படும் போது, அவனுக்கு உள் இருக்கிற ஆவியானவர் அவனோடு கூட வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நான் இன்னொரு ஊழியக்காரமாக சேர்ந்து சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். அதுக்கு பல பாடுகள், பயங்கரமான பாடுகளினூடாய் கடந்து சென்ற மனிதர் ஆவியானோருடைய நடந்ததுனாலே பல வேதனைகள், பல குற்றச்சாட்டுகள், பல அவமானங்களை ரொம்ப சகித்து அவர் அப்படியே வேதனையோடு துக்கத்தோடு அப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். மகனே, நீ தனித்திருந்து அழுகிறாய் என்று நினைக்காதே, உனக்குள்ள நானும் இருக்கிறேன். நீ படுகிற பாடு, நீ படுகிற வேதனை, நீ படுகிற உபத்திரவம், நீ படுகிற சஞ்சலம், அது நீ மட்டும் அனுபவிக்கிறேன்னு நினைக்காத, உனக்குள்ளிருந்து நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ படுகிற ஒவ்வொரு துயரமும் நானும் பட்டு கொண்டிருக்கிறேன், கவலைப்படாதே, உன்னை நான் ஆறுதல் படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை கிடைத்தவுடன் அந்த ஊழியக்காரருடைய உள்ளம் அப்படியே மாற ஆரம்பித்தது. தனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தாராம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவர் ஆவிக்குரியவர்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க துயரப்பட்டாலும், பாடுபட்டாலும், வேதனைப்பட்டாலும், சஞ்சலப்பட்டாலும், ஏன் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் உங்களோடு சேர்ந்து அவர் அவமானப்படுகிறார், உங்களோடு சேர்ந்து அவர் அவமானப்படுகிறார். அதனால் அவருடைய வேதனை அவர் புரிந்து கொள்வார், அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆமென். இந்த இடத்துல வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, சஞ்சலத்தோடு, துயரத்தோடு நீங்க யாராவது வந்துறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். அல்லேலூயா. நான்காவதாக ஒரு துயரம் இருக்கிறது. என்ன துயரம்? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம். நான் வாசித்த அந்த வேத பகுதிகளுக்கு நேராய் செல்லும்படியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் சில வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7 இப்பொழுது 9ஆம் வசனம், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதுக்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. 4வது ஒரு துக்கம் இருக்கிறது. என்ன துக்கம்னா, தன் பாவத்தை நினைத்து புலம்புகிற துக்கம். தன் பாவத்தை நினைத்து புலம்புகிற துக்கம். எல்லாருமே சில நேரங்களில் நம்ம பாவத்தில் விழுந்து விடுகிறோம். எத்தனைதான் நீங்க நினைச்சு நின்னாலும் வேதவசனம் சொல்லுகிற நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை. விழுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப. எப்படியாவது நம்மை கவிழ்த்து போட வேண்டும் என்று சாத்தான் ஏதாவது விதத்தில் நம்மை மூழ்கடித்துக் கொள்ளதான் அவன் விரும்புவான். அதுக்காக முயற்சி பண்ணி கொண்டுதான். அப்படி சில நேரங்களில் நம்ம விழுந்து விடுவது உண்டு. விழுந்து விடும்போது நம்ம எல்லாரும் சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு என்ன தெரியுமா? யாருதான் பாவம் செய்யல, யார் தான் தப்பு பண்ணல, நான் என்ன பெரிய தப்பா பண்ணிட்டேன்? இல்ல, அது பெரிய தவறு. அல்லேலூயா. பாவம் எப்போதுமே தவறுதான். பாவம் எப்போதுமே, பாவத்தின் சம்பளம் மரணம் தான்.
பாவம் செய்யும் போது நாம் உணர்வடைய வேண்டும். நீங்கள் ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம், யாக்கோபுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அது 9வது வசனத்துக்கு நேராக நீங்க வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கமாகவும் உங்க சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. ஆமென். சொல்றான் துயரப்பட்டு துக்கித்து அழு. நீ பாவம் செஞ்சிருக்கியா, நீ பாவத்தில் வீழ்ந்திருக்கிறியா, அந்த நினைச்சு ஓ நான் சாதிச்சுட்டேன்னு நினைச்சிடாத. நீ துக்கப்பட்டு அழு. அது பாவம், உன்னை அது அழித்து போட்டு விடும். நீ அழு அப்படின்னு சொல்லி தன் பாவத்தை நினைத்து புலம்பி அழும்படியாய் யாக்கோபு அங்கே சொல்வதை குறித்து, உங்க நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறட்டும். நீ தேவ சமூகத்தில் அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, பாவம் கொடிது என்று அங்கே சொல்லி வருகிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பேதுரு ஆண்டவரோடு கூட சம்பாஷித்த போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீங்க, நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீங்க, நீங்க இடரல் அடைஞ்சிருவீங்க. போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது நீங்க இடரல் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்ன போது பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரே, எல்லாரும் பின்வாங்கி போனாலும் நான் போக மாட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, இதோ சேவல் கூவதுக்கு முன்ன நீ என்ன மறுதலிக்க போகிறன்னு சொன்ன போது அவன் சொன்னான், ஆண்டவரே நான் மறுதலிக்கவே மாட்டேன், நான் உங்க கூட செத்தாலே சாவேனே ஒழிய உண்மை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் சொன்னபோது ஆண்டவர் சொன்ன, இல்லை நீ மறுதலிப்ப. அவன் வைராக்கியமே தான், நான் மறுதலிக்க மாட்டேன், நான் திடனா நிற்பேன். ஆனா சூழ்நிலை வந்தபோது வேதவசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை மறுதலித்தது மாத்திரமல்ல, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். 3 பாவம் செஞ்சான். அவன் மறுதலித்தது மாத்திரமல்ல பாவம். மறுதலித்தா அதோட விட்டுருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் சபித்தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சபிக்கிறான். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா சபித்தல்? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அதுவும் யாரை சபித்தான்? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை, அவனை அழைத்தவரை, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தவரை, அவனை போஷித்து நடத்தினவரை, அவனுக்கு ஜீவன் கொடுத்தவரை, அவனை முதன்மையானவனாய் மாற்றின கர்த்தரை அவன் சபித்தான். அதனாலதான் பழைய பாட்டு காலத்தில் சொல்லி வரும்போது, தாயை சபிக்கிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்குமா, கொத்தி எடுத்துட்டு போயிருமா, அவன் கண்ணு சீர்கட்டு சாவான் அப்படின்னு தான் அர்த்தம். தாயை சபிக்க கூடாது, தகப்பனை சபிக்க கூடாது. அவங்கள தாயையும் தகப்பனையும் சபிக்கிறவனுக்கே இவ்வளவு பெரிய தண்டனை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தரை சபித்தவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வந்திருக்கணும் யோசித்து பாருங்க. 3வது சத்தியம் பண்ண தொடங்க. ஆண்டவர் சொன்னா யார் மேலே சத்தியம் பண்ணாத. அவர் போதித்த போதனை நீங்க மத்திய 5ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும், எதன் மேலே சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சத்தியம் பண்ணுகிறான். 3 பாவத்தை அங்க செஞ்சான். ஹலோ, 3 முறை மறுதலிச்சான், 3 பாவத்தை செஞ்சான். அதனாலதான் அப்புறம் ஆண்டவர் கேட்கிறார், 3 முறை அவன்கிட்ட கேட்டார். அல்லேலூயா. ஒரே காலத்தை 3 முறை அவன்கிட்ட கேட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ சபிச்சிட்டான், மறுதலிச்சிட்டான், சத்தியம் பண்ண தொடங்கிட்டான். அந்த நேரத்தில் 60வது வசனம் 22:60, அதுக்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறவனை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தா. அப்படியே அவன் சபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்க நியாயஸ்தானத்தில் நிற்கிறாரு. அப்படியே திரும்பி பேதுருவை பார்க்கிறாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இதுதான் ஒவ்வொரு பாவியும் செய்ய வேண்டிய காரியம். அந்த நினைக்கிற ஆண்டவரே, அந்த பயம் அவனை மறுதலிக்க வைத்தது, பயம் அவனை அங்கே சபிக்க வைத்தது, பயம் அவனை சத்தியம் பண்ண வச்சது. இப்ப ஆண்டோடைய பார்வை அவன் மேல பட்ட உடனே எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்ப மனம் கசந்து அழுதான். யோசித்து பாருங்க, நம்முடைய பாவத்துக்காக நான் எப்ப கடைசியா மனம் கசந்து அழுதோம்? நம்ம எல்லாம் பாவம் செய்யாத பரிசுத்தவான்களா?
ஏதோ விதத்தில் சில நேரங்களில் தவறத்தானே செய்கிறோம். எத்தனை பேர் உங்க உள்ளத்தை தொட்டு சொல்லி பாருங்க, எத்தனை பேர் உங்க பாவத்துக்காக மனம் கசந்து அழுதுறீங்க, எத்தனை பேர் கண்ணீர் சிந்திருக்கிறீங்க. பல விசுவாசிகளுடைய துயரம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் சுற்றியே இருக்கு. இந்த உலகத்தில் உள்ளது, என் வீடு இல்லை, கடன் அது பிரச்சனை, பிள்ளை அப்படி, புருஷன் இப்படி, மனைவி அப்படி, எனக்கு அது இல்லை இது இல்லை. நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ நித்திய ஜீவனை இழந்து போவா என்றால், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பெற்று நீ ஸ்டார் ஆகி பரலோகத்தை இழந்து போவா என்றால் என்னம்மா புண்ணியம். ஐயா, வாலிப சகோதரனே, என் வாலிப சகோதரியே, நீ உலகத்திலே சாதித்து 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 என்ன புண்ணியம் யோசித்து பார். உன் பாவம் மன்னிக்கப்படாத வரையிலும் நீ ஒரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. ஆமென். எத்தனை தகப்பன், எத்தனை தாய், எத்தனை வாலிப பிள்ளை, எத்தனை பேர் இன்னைக்கு நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை உணர்கிறோம். இல்ல, நமக்காக தன்னைத்தானே பலியாய் தந்து, அந்த தேவன் தன்னைத்தானே பலியாய் தந்து மீட்பை சம்பாதித்து கொடுத்தாரு. அவருடைய வார்த்தையை மீறினதுக்காக எத்தனை பேர் துக்கப்படுறீங்க? அவரை துக்கப்படுத்தினதுக்காக எத்தனை பேர் மனசாபப்படுகிறீங்க? கடைசியாக அந்த ஆண்டவருடைய அந்த தியாக பலியை நீங்க எப்ப நினைவு கூர்ந்தீங்க? யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய சக்சஸ் மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. உலக அளவிலே ஒரு பெரிய கம்பெனி, பல நாடுகளில் அதோடைய கம்பெனியுடைய கிளைகள் இருக்கிறது. அப்போ எல்லா நாட்டு அந்த கிளைகளில் உள்ள முக்கியமான தலைவர்கள், மேனேஜர்ஸ், அதை சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய சக்சஸ் மீட்டிங் வருஷம் வைப்பாங்க. பெரிய தொழிலதிபர்கள் தான் அதில் கலந்து கொள்வார்கள். அப்படி எல்லாரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதில் முதன்மையானவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். சில பெரிய பெரிய கம்பெனிகளை நல்லா வியாபாரம் பண்றாங்க, முதன்மையான கம்பெனியை நடத்தி போனவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். நல்லா எல்லாரையும் தெரிந்து கொண்டாங்க. அதில் குறிப்பா தெரிந்து கொண்டு சிலரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. அப்போ ஒருவருக்கு முதல் பரிசு கிடைத்தது. அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்படியா வருகிறார். எல்லாரிடத்திலும் அந்த சொல்லி அவருடைய பேச்சு எல்லாரும் கொஞ்சம் கவர்ந்தது. சும்மா சக்சஸ் மீட்டிங்ல போயிட்டீங்கன்னு எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. நீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க, நான் சில கூட்டங்களை கலந்துருக்கிறேன். அங்க அவங்க அதை பேசிட்டு இருப்பாங்க. குடும்ப கதைகள்லாம் பேசுவாங்க, தங்களோட பிசினஸ், தங்களோட நாட்டு காரியங்கள் பேசுவாங்க. பேசுறதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அவன் ஏதாவது சொல்லுவான், சொல்லிட்டு போவான், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷனுடைய வார்த்தை எல்லாரையும் கவர்ந்தது, எல்லாரையும் ஈர்த்தது. பேசி முடிந்த உடனே எல்லாரும் உரத்த சத்தமா கைகளை தட்டி அந்த மனிதனை பாராட்டினாங்களாம். அப்படி அவர் என்னதான் பேசினார்? எல்லா மனிதர்களும் போன உடனே தங்களுடைய படிப்பை குறித்து சொல்லுவாங்க, தங்களுடைய திறமையை குறித்து பேசுவாங்க, தன் கீழே பணியாற்றுகளை குறித்து பேசுவாங்க. ஆனா இந்த மனுஷன் போன உடனே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் என்னை சற்று கவனியுங்கள். இங்கே இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணம் நான் அல்ல, என்னுடைய மனைவி. இந்த அளவுக்கு நான் உயர்வதற்கு, இந்த அளவுக்கு நான் சிறப்பாக இருப்பது காரணம் என்னுடைய மனைவி. நான் விழுந்த போது அவள் என்னை தூக்கி விட்டாள். நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு அவள் ஆதரவாக இருந்தா. எல்லா நிலைமையிலும் உங்களால் முடியும் என்று சொல்லி என்னை தட்டி கொடுத்து இன்னைக்கு இந்த முதன்மையாய் இந்த உலக அளவிய இந்த கம்பெனியில இன்னைக்கு முதல் ஒரு மனிதனாக பரிசு பெறுவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய மனைவி தான். நான் இன்னைக்கு வெற்றியாளனா நிற்கிறேன்னா நான் இல்லை, என் மனைவி தான் உண்மையான வெற்றியாளர். இந்த பரிசு என் மனைவிக்கு உரியது, இந்த பரிசை என் மனைவிக்கு கொடுங்கள் என்றார். எல்லாரும் ஆரவாரம் செய்தார்கள். அவருடைய மனைவி அந்த பரிசை வாங்கி கொண்டு போன எல்லாருக்கும் சந்தோஷம். மீட்டி முடிந்தது. எல்லாரும் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. யாருமே தன் மனைவியை இந்த அளவுக்கு உயர்த்தி பேச மாட்டார்கள். எல்லாரும் தங்களை குறித்து தான் சொல்லுவார்கள். ஆனா ஒரு மனைவியை குறித்து இந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்னா நீ எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு ஆட்டோகிராஃப் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இல்லை, நடந்தது பல வருடங்களுக்கு முன்பதாக. அப்பொழுதெல்லாம் ஆட்டோகிராஃப் ஒன்று இருந்தது. ஆட்டோகிராஃப் வாங்க ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஒரு ஊழியம் செய்து கொண்டே இந்த கம்பெனியில வேலை பார்த்து கொண்டவர். நிறைய பேர் வெளிநாடுகள் அப்படிதான் வேலை பார்க்கறாங்க, ஊழியமும் செய்வாங்க, வேலையும் பார்ப்பாங்க. இங்க இந்தியாவிலும் நிறைய பேர் உண்டு. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். அவரும் எப்படியாவது முதன்மையான நிலைமைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அவர் ஒரு நல்ல தொழிலதிபர் தான். ஆனால் அவர் வர முடியாத சூழ்நிலை. இப்போ அவர் அவர் கரங்களை குறித்து சொன்னார், சார் உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு, உங்க மனைவியை குறித்து சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை தொட்டுச்சு. என் மனைவியை குறித்து ஒரு நாளும் இப்படி நான் சொன்னதில்லை. என் மனைவி எனக்கு
உதவியா தான் இருக்கிறான். ஆனால் நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. நீங்க பேசும்போது என் உள்ள வருத்தப்பட்டது. ஐயோ, நான் கவலைப்பட்டேன். என் மனைவியை குறித்து ஒரு நாளும் நான் இப்படி புகழ்ந்து பேசவில்லையே. என்ன நீங்க உணர்த்துனீங்க பிரதர், சார், என்ன நீங்க உணர்த்துனீங்க. இன்னையிலிருந்து நான் என்னை உணர்ந்து கொள்வேன். என்னை உணர்ந்து கொள்ள நீங்க பேசும்போது எனக்குள்ள அழுகை வந்தது. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, என் மனைவியை குறித்து நான் பேசினதில்லையே என்று நான் உணர்த்தப்பட்டேன். வீட்டுக்கு போய் முதல்ல என் மனைவியிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு சொன்னேன். ஆனாலும் சார், ஒரே ஒரு காரியம் தான் உங்ககிட்ட சொல்லட்டுமா. இவ்வளவு உங்க மனைவியை உயர்த்தி பேசினீங்களே, இவ்வளவு உயர்த்தி பேசினவங்க, உங்களுக்கு அன்பா இருக்கிற, உங்களுக்கு ஆதரவா இருக்கிற, விழுந்த போது உங்களை தூக்கி விட்ட உங்க மனைவிக்கு எப்படி சார் துரோகம் பண்ண தோணுச்சு? நீங்க தப்பான உறவுல இருக்கிறீங்களே சார். மேடையில் உங்க மனைவி வயசது நீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்களே சார். நீங்க தப்பான உறவுல இருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினார் சார்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் பொட்டிக்கு அழ ஆரம்பிச்சுட்டா. யாருக்குமே தெரியாத ரகசியம். ஐயோ, நான் பாவிதான். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பாவ உணர்வு இல்லாம வாழ்ந்து கொண்டு. தாவீது அப்படிதான் சிங்காசனத்தில் இருந்தான். அவன் பாவம் செய்தான், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சிங்காசனத்தில் ராஜாவாய் போல இருந்த போது நாத்தான் வந்து சொன்னா, தாவீதே, நீயே அந்த மனுஷன். அவள் உடைஞ்சிச்சு. இன்னைக்குதான் இதுதான் துரோகங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு. ஏதோ விதத்தில் கடைசியாக நம்முடைய பாவத்துக்கு எப்பொழுது அழுதோ. சங்கீதங்களின் புஸ்தகம் 38 சங்கீதங்களின் புஸ்தகம் 38 சங்கீதம் அப்படியே 4வது வசனம் இவ்விதமா சொல்லுகிறது. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே பெருகிச்சு, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. இப்ப சொன்னேன் பாத்தீங்களா ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை எந்த மனுஷன் உணர்ந்தானோ அந்த மனுஷன் தன் வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறார். நான் இப்படிப்பட்ட ஒரு பாவியா ஒரு காலத்தில் இருந்தேன், வெற்றியாளனா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு தொழிலதிபர் என் பாவத்தை உணர்த்தினாரு. அன்னைக்கு நான் உணர்ந்தேன், கதறி அழுதேன், கண்ணீர் சிந்தினேன். அப்படியே அந்த கோப்பையை கொண்டு, அந்த பரிசை கொண்டு நான் வீட்டுக்கு போகல, என் மனைவியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு என்னுடைய ஆலயத்தில் போய் நான் கதறி அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சேன், பாவங்களை மன்னிச்சா, எல்லா உறவுகளை விட்டு நான் வெளியே வந்தேன், எல்லா பாவத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இப்ப பார்ட் டைம் ஊழியமாகவும் நான் வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று அவருக்கு தன்னுடைய வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவ பாரம் அழுத்தும் போது, பாவ பாரம் மற்றவர்கள் நம்மை உணர்த்தும் போது நம் மனம் திரும்புவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம் ஆசீர்வாதமா இருப்போம். இல்ல, பாவத்தின் மேல் பாவத்தை செய்து எத்தனை உணர்த்தப்பட்டாலும் உணராதபடி பாவத்தை நீடிப்போம் என்றால் அழிவு நிச்சயம். இங்கு இருக்கிற நமக்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க பையன் ஒருத்தர் பேசி கொண்டிருந்தாங்க, சிரிச்சு கழிச்சிட்டு இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சவன ஒரு பையன் போய் கேட்டானா, பாஸ்டர், நீங்க சொன்னீங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் பாவ பாரத்தை சுமக்குறாங்கன்னு சொன்னீங்களே, நான் அப்படி ஒண்ணு உணரலையே. ஒரு பதில் சொல்லுவீங்களா? பாவ பாரம் 100 கிலோவா 200 கிலோவா? நீங்க சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். அப்ப பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னார். தம்பி, கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. நீ கேட்கணும் மனசு தோணிச்சிருக்கு பாத்தியா, நீ நல்லவன். அல்லேலூயா. இந்த எண்ணம் எல்லாரும் மனசாச்சு போயிட்டே இருப்பாங்க. நீ கேட்ட பாத்தியா, நீ ரொம்ப நல்லவன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பிணத்துக்கு மேல, செத்து போன ஒரு பிணத்துக்கு மேல ஒரு 500 கிலோ ஒரு வெயிட்ட வச்சா அந்த பிணம் உணருமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த என்ன பாஷை கேள்வி, அது எப்படி உணரும்? அதுதான் செத்து போயிட்டு. அந்த தேவ மனுஷன், நீ செத்து போய் கிடக்குறடா, நீ செத்து போய் கிடக்குற, அதனால தான் பாவம் உன்னை உணர்த்தல. நீ செத்து போனபடினால்தான் பாவ பாரம் உன்னை உணர்த்தல. நீ ஜாலியா எடுத்துக்கிற.
செத்தவன் மேல என்னதான் வச்சாலும் உணர்த்தாது. செத்தவன் மேல பரிசுத்தாவிய என்னதான் சத்தியத்தை கொடுத்தாலும் அவன் உணர மாட்டான். செத்து கிடக்கிறவனுக்கு என்னதான் உபதேசம் சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. இந்த வாலிபன் நடுங்க ஆரம்பித்தான். என்ன பாச சொல்றீங்க? நீ செத்து போய் கிடக்கிற, அதனால்தான் பாவம் உனக்கு இனிமையாய் தோன்றுகிறது, பாவம் உனக்கு பாரமாய் தோன்றல. இன்னைக்கு நீ மனம் திரும்பினா கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ளால வரும், ஆண்டவருடைய ஜீவன் உனக்குள்ளால வரும். நீ அந்த பாவ உணர்வு அடைவ, நீ ரட்சிக்கப்படுவ. அந்த சகோதரன் அந்த இடத்துல முழங்கால்பட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். தன் பாவத்தை அவன் உணர்ந்தான், ரட்சிக்கப்பட்டான். பாவ பாரம் ஒருவனை அழுத்துகிறதா? அதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். நீ பாவம் செய்யும் போது உனக்கு ஒரு குற்ற உணர்வு வருதா? ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டு நீ பதட்டப்படுறியா? ஐயோ நீ சஞ்சலப்படுகிறியா? நீ பாக்கியவான் ஐயா. ஏன்னா உனக்குள்ள இன்னும் ஜீவன் இருக்கிறது. கரங்களை தட்டி, உனக்குள்ள இன்னும் ஜீவன் இருக்கிறது. அதனால அந்த பாரம் உன்னை அழுத்துகிறது. நீ பாக்கியவான். உனக்கு அந்த பாரம் வரலன்னா நீ செத்து போய் கிடக்குற, நீ பாக்கியவான இல்லை. அப்ப அந்த பாவ பாரம் நமக்குள்ளால வரும்போது, அந்த அந்த காரியம் நமக்குள்ளால வரும்போது நம்ம உணர்வுடையும். பாவம் நம்மளை சும்மா இருக்கக்கூடாது. அழுத்த 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 நம்ம விசாரப்படுவோம், வேதனைப்படுவோம், ஆண்டவருக்கு வந்து ஒப்புரவாகும். சங்கீதங்களின் புத்தகம் 38ஆம் சங்கீதம் அதோட 18வது வசனம் சொல்லுகிறது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். சங்கீதம் 51:3. சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள உயிர் இருக்குன்னா அவன் செஞ்ச பாவம் எப்போதும் அவனுக்கு முன்னால நிற்கும். அவன் அதற்காக வேதனைப்படுவான், அதுக்காக துக்கப்படுவான். அப்படி துக்கப்படுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் சில நேரங்களில் பாவத்தில் வீழ்கிற சூழ்நிலை உண்டாகும். அப்பொழுது உங்கள் உள்ளம் குத்தப்படவில்லை என்றால் நீங்க செத்து கிடக்கிறீங்க, ஆவியில நீங்க உணர்வடைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க உள்ளம் குத்துதா? அந்த பாவம் உங்களை வேதனைப்படுத்துகிறதா? நீங்கள் துயரப்படுவீர்கள். மீண்டும் 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 துயரப்படுவீர்கள். அந்த துயரம் திரும்ப சாக்கடையில் விழாதபடி உங்களை பாதுகாக்கும். ஆமென். நீதிமொழிகள் புத்தகம் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். ஏசாயா புஸ்தகத்திலே ஏசாயா ஒரு காரியத்துக்காக புலம்புகிறான். ஏசாயாவின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது வரையிலும் எல்லா ஜனங்களை பார்த்து உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ என்று சொல்லி கொண்டு வந்தவன் இப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் போகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவன் அங்கே இருக்கும்போது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அந்த தரிசனம் சொல்லப்பட்டிருக்க 1ஆம் வசனத்தில் உடனே என்ன செய்தான் தெரியுமா? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஐயோ நான் செத்த, நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்டது துடிக்கிறான். ஐயோ நான் செத்தேன், நான் அசுத்த உதடுள்ளவன், நான் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். நம்ம உதடுகள் எல்லாம் பரிசுத்தமான உதடுகள். நம்ம உதடுகள் எல்லாம் நல்ல பரிசுத்தமான உதடுகள். ஒரு காரியத்தை கேட்டா சர்ச்சில் சாயந்தரம் 5 மணிக்கு கூட்டம் வச்சிருன்னு சொல்லுங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா ஒரு பிள்ளை வெளியில வந்து போன் பண்ணிட்டு இருக்குன்னா 10 நிமிஷத்துல ஊர்ல எல்லாம் இருக்கும் தெரியும். கேட்டியா மற்ற வந்த ரோட்ல நின்று போன் பண்ணியா? இந்த சொரிகிழங்குன்னு ஒன்று உண்டு தெரியுமா? எடுத்து அப்படி நாக்கில் தேய்ச்சிடணும். உருப்படாத ஜென்மங்கள். உன் வீட்டில் ஒன்று நான் சொல்லுவியாம்மா? உன் பிள்ளைக்கு ஒன்று நான் சொல்லி திரிவியா? நீ அடுத்தவங்களை பற்றி பேசி அதை பண்ணி இதை பண்ணி கோழி சொல்லி அடுத்த குடும்பத்தை பிரிச்சு அடுத்த பிள்ளைகளுக்கு வெக்கத்தை உண்டாக்கி கேவலத்தை உண்டாக்கி ஏசாயா சொன்ன, ஐயா அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுள்ளவன், ஊழியக்காரன், வரம் பெற்றவன், வல்லமை பெற்றவன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி, ராஜாவுடைய ராஜகுரு அவன். தன்னை உணர்ந்தான் ஐயா, தன்னை உணர்ந்தான்.
இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்க அருமையான தாய்மாரே, உங்க உதடு எப்படின்னு யோசித்துங்க. உங்க நாவு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த நாவினால நான் ஒரு ஆளையும் குற்றம் சொல்லக்கூடாது, எந்த பிள்ளைகளையும் குற்றம் சொல்லக்கூடாது, எவ புருஷனையும் நான் குற்றம் சொல்லக்கூடாது, யாருடைய மனைவியும் நான் குற்றம் சொல்லக்கூடாது, எந்த பிள்ளைக்கு நான் வெக்கத்தை உண்டாக்கக்கூடாது, யாருக்கு நான் கேவலத்தை உண்டாக்கக்கூடாது. அரிக்குதுன்னா அறுத்து போட்டுருங்க நாவை. ரொம்ப அரிக்கணும் வைங்களேன், வீட்டில் இருக்குல்ல கத்தி எடுத்து அறுத்துருவேன் நாவை. அந்த நாவு உன்னை பாதாளத்தில் கொண்டு போயிட்டு விடும். அந்த நாவு உன்னை அழிவுக்கு நேராக கொண்டு போட்டு விடும். ஒரு நாள் நீ அவமானப்பட்டு நிற்கும் போதுதான் தெரியும் நாவன் ஊரல் என்னங்கிறத. மிசால தெரிக்கமா ரிசிதிலேரேகோ சீமாலாதரைச்சா. நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உணருவான். அந்த நேரம் தான் ஒரு தேவதூதன் என்ன செய்கிறான், அங்கிருந்து சுதரம் அந்த பலிபீடத்திலிருந்து அக்கினியை எடுத்து கொண்டு வந்து ஏசாயாவுடைய நாவில வைத்தான். சேராபீனில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டா ஒரு நெருப்பு தளரை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதுனா உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆமே ஆண்டவரே, அன்றைக்கு ஏசாயாவுடைய நாவை தொட்ட அந்த அக்கினி, ஏசாயாவுடைய அக்கிரமத்தை நிவர்த்தி செய்த அக்கினி, ஏசாயாவுடைய அந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்த அந்த அக்கினி, அந்த பாவத்தை நிவர்த்தி செய்த அக்கினி என் நாவில் வைக்கப்படுவதாக, என் நாவில் வைக்கப்படுவதாக. இன்னையோட நாவினுடைய ஊரல் எல்லாம் நிக்கட்டும். அல்லேலூயா. நம்ம தவறுகளை நம்ம முதல்ல பார்க்கணும். எவனும் யோக்கியம் கிடையாது இந்த உலகத்தில், யாரும் யோக்கியம் கிடையாது. ஏதோ விதத்தில் பாவிகளாய்த்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தவான்களாக வச்சிருக்கிறார், நீதிமான வச்சிருக்கிறார். நம்ம திறமை இல்லை, நம்ம கிரியை இல்லை, அப்படி இறக்கம். அல்லேலூயா. அவன் நம்மளுக்கு பாராட்டின கிருபை பெரியது. நமக்கு பாராட்டின கிருபை பெரிய. மற்ற நம்முடைய பாவங்களுக்காக நாம் துக்கித்து அழ வேண்டும். அப்படி துயரப்படுகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பாக்கியவான், நீ ஆறுதல் அடைவாய். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சாதிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். நாளைக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார், இறங்கி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த கவலையில் கண்ணீரெல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலையில் கண்ணீரெல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். யோவான் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பாவத்திலே நீடிக்க வேண்டாம். இங்கே பாவம் செய்தவங்க தேவ சமூகத்தில் வந்து நம்ம பாவங்களை அறிக்கையிட, எந்த பெரிய பாவமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய துரோகமாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னித்து நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. பாவத்துக்காக புலம்பி அழுது தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை அவர் சுத்தமாக்குவார், நம்மை பரிசுத்தமாக்குவார். நீதிமான்களா இந்த பூமியில வாழ கர்த்தர் உதவி செய்வார். அடுத்ததாக 5வது காரியம், பிறருடைய பாவங்களுக்காக துயரப்படுதல். நம்முடைய பாவங்களுக்காக துயரப்படுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம மீட்பை சம்பாதிப்போம். அடுத்தவங்களுடைய பாவங்களுக்காக நம்ம துக்கப்படணுமா? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். பாருங்க, இங்க ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் இருக்கு. இந்த கொரிந்து சபையில பெரிய பிரச்சனை. இந்த கொரிந்து சபையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளை பவுலங்கள் டீல் பண்ணிட்டே வருவார். ஒவ்வொரு சாப்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, சபையில இருந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அதை டீல் பண்றார். இங்க 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை டீல் பண்றாரு. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். அவன் முக்கியமான நிலைமையில பொறுப்புல இருக்க மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சு அவன் பாவத்திலேயே நீடித்து இருக்கிறான். எல்லாருக்கும் தெரியுது அவன் செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்லி. யாருமே கண்டுகல. இது பவுலுடைய காதுகளுக்கு வருகிறது, செவிக்கு வருகிறது. பவுலுடைய செவிக்கு வந்த உடனே பவுல் ரொம்ப கோபப்பட்டு சொல்ற, என்னப்பா நடக்கு சபையில? ஏன்னா முதல் நூற்றாண்டுல சபையில ஒருத்தன் பாவம் செஞ்சான், அவனை சபையை விட்டு விலக்கிடுவாங்க. அவன் சபையை விட்டு விலகி போய் வீட்டில இருந்து தன்னை உணர்ந்து துக்கப்பட்டு அர்ப்பணிச்சு திருந்தினா திரும்ப சபையில சேர்த்துக் கொள்வாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு ஆளை சபையை விட்டு விலக்கினா அவன் அடுத்த சபையில சேர்ந்துருவான். அதனால என்னை விளக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆளு நீ உணர்ற வரையும் சபைக்கு வரக்கூடாதுன்னா அவன் போய் எங்கேயாவது ஒரு சபையில சேர்ந்துட்டு பாயா நீயும் சபையும். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் பெந்தேகோஸ்தே சபைகள் பலுகி பெருக காரணம் தெரியுமா? விசாரிச்சு பாருங்க. கர்த்தரால் அழைத்து வெளியே கொண்டு போகப்பட்டது ஒரு 5% தான் இருக்கும். மீதி எல்லாம் சண்டை பிடிச்சிட்டு போனவன், பிரச்சனை உண்டாக்கிட்டு போனவன், அவன் தான் அங்க ஒரு பெரிய சபையை ஆரம்பிச்சிருவான். ஏதோ ஒரு பாஸ்டர்களா இருப்பான், அங்கண்டு ஒரு தொடப்படுதல் உண்டாகும், என்னையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்ச போயிடுவான். குமரி மாவட்டத்தை போல சபைகள் பிரித்த மாவட்டம் எங்கேயுமே இல்ல. சென்னையில இருக்கு, ஆனா அந்த சென்னையும் குமரி மாவட்டம் தான் உருப்படாத மாவட்டங்கள். அல்லேலூயா. நிறைய சபை இருக்கு, நிறைய ஊழியர்கள் இருக்காங்க, நிறைய விசுவாசிகள் இருக்காங்க, ஒன்னும் உருப்படல. ஹலோ, கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இங்க பவுல் சொல்லுகிறான், ஏன் உங்க சபையில ஒருத்த பாவம் செஞ்சிருக்கிறான், நீங்க துக்கப்படாம இருக்கிறீங்களே பராசா? துக்கப்படியா? அந்த பவுல் அந்த காரியத்தை சொல்லுகிற ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு பாருங்க. ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமா என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அல்லேலூயா, அல்லே. நல்ல கவனிக்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப ஒரு பாவம் செய்யும் போது அவன் ஆத்துமா என்ன செய்து சொல்லுங்க? சாகிறது. செத்த பிற்பாடு அவன் என்ன வேணும்? சரீரத்தில் இருக்கிறான், ஆனா அவன் உள்ள அவன் ஆத்துமா
செத்து போய் கிடக்கிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் செத்து போயிட்டான். இப்ப கர்த்தருடைய பார்வையில் அவன் யாரு சொல்லுங்க? பிணம், செத்த சரீரம். கர்த்தருடைய பார்வையிலே அவன் செத்த சரீரம். செத்தவங்களை வச்சுட்டு பாட்டு பாடி ஆராதிப்பாங்களா? செத்தவங்களுக்காக என்ன செய்வாங்க? ஏசப்பா இருக்கிற இருப்பை பார்த்தா வெளியே வாங்கன்னு சொன்ன இருக்கு. அப்ப ஒரு நபர் நம்ம குடும்பத்தில் மரித்து போனா அவருக்காக நம்ம துக்கம் கொண்டாடுவோம். பவுல் சொல்லியிருக்க, ஏன் ஒருத்தவன் சபையில செத்து போய் கிடக்குறான் பாவத்துல, நீ ஏன் துக்கம் கொண்டாடாம இருக்கிற? அதுதான் அது ரகசியம். ஆமென். பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் செத்தவனே. திரும்ப பரிசுத்த ஆவியானவர் அவனை வந்து உயிர்ப்பிக்காத வரையிலும், அவன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பாத வரையிலும் அவன் செத்துதான் கிடக்குறான். அதனால பவுல் சொல்லுகிறான், செத்தனை வச்சு நீ ஆராதனை பண்றியப்பா, செத்தவனுக்காக நீ நினைச்சு துக்கப்படு, செத்தவனுக்காக துக்கப்பட்ட அழு. அடுத்து சொல்லுங்க, நீ இந்த செத்தவனை வச்சு சர்ச்சைக்குள்ளே வச்சிருக்கிறிய, அவன் பிணம், முதல்ல அந்த பிணத்தை சபையை விட்டு விலக்க. அப்படி விலக்கி இருந்தா நானும் இல்லை, நீங்களும் இல்லை. உண்மைதானே? அப்ப நம்ம தேவ கிருபை நம்ம மேல இருந்ததால இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றான், நீ மற்றவனுக்காக துயரப்படணும். ஏன்னா அவன் செத்து போய் கிடக்கிறான். எவன் எவன் பாவம் செய்கிறானோ, எவன் எவன் அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அது லோக்கலா இருந்தாலும் சரி, அது சபையுடைய விசுவாசியா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவனா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி, அது வாலிபனா இருந்தாலும் சரி, கன்னிகையா இருந்தாலும் சரி, பாவம் செய்கிறவர்களெல்லாம் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போனவங்க. ஆகவே நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் யாராவது பாவம் செஞ்சுட்டு இருந்தா சாக்கு போக்கு சொல்லி, அவன் பிள்ளை பாவம் செய்யலையா, அவ பிள்ளை பாவம் செய்யலையே இல்லையா, என் பிள்ளை என்ன பெருசா பண்ணிட்டான், என் மகன் என்ன பெருசா பண்ணிட்டான்னு கள்ளச்சாக்கு சொல்லாம, உன் பிள்ளை செத்ததுக்காக, உன் புருஷன் செத்ததுக்காக, உன் மனைவி செத்ததுக்காக, உன் ஊழியக்காரன் செத்ததுக்காக கண்ணீர் விட்டு ஆளு. அல்லேலூயா. நீ வருத்தப்படு, உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஆளு, உன் புருஷனுக்காக ஆளு, உன் சகோதரனுக்காக ஆளு. உன் கிராமத்தில் ஒருவன் பாவம் செய்து கொண்டிருக்கானா அவனை பார்த்து ஆளு. அவன் சொத்தவன், அவனை பார்த்து துயரப்படணும். சாதிப்பான், அவனுக்கு ஸ்டார் ஆயிடாத. இன்னைக்கு இருக்க சினிமா நடிகர், ஆக்டர்ஸ் எல்லாமே ஏதோ விதத்தில் பாவத்தில் வீழ்ந்தவர்கள். அவனை ஸ்டாரா நினைச்சு அவன் பின்னாடி போகாத. அவன் செத்தவன், அவள் செத்தவள். அரசியல் கட்சி, அது கிறிஸ்துவ பேரை வச்சாலும் சரி, எந்த பேரை வச்சாலும் சரி, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அந்த சாக்கடையில விழுந்து கிடக்கிற பின்னாடி நீ ஓடாத. ஓட்டு போட வேண்டிய நம்முடைய கடமை ஒருவனை தெரிந்து கொள்ளணும். அதுக்காக அவன் பின்னாடி அவன் வாழை பிடிச்சு தொங்கிட்டு போகாதீங்க. அது சாக்கடை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஸ்டார் இன்னைக்கு யார்? செத்த பிணமா உங்க ஸ்டார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போய் கிடக்கிற அவனா உங்களுடைய ஸ்டார்? பவுல் சொல்லுகிறா, ஏய் துக்கப்படு, அழு 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 அழு. அந்த பாவம் அந்த மனுஷனை அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடும். அந்த பாவம் அந்த மனுஷனை நிர்மூலமாக்கி போட்டு விடும். இது புறத்தை இருக்கிறவர்களுக்கு குறித்து சொல்லல, சர்ச்சைக்கு வருகிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெந்தேகோஸ்து சபையா இருந்தாலும், அது சிஎஸ்ஐ இருந்தாலும், ரெட்சன்ய சேனையா இருந்தாலும், அது எந்த ஸ்தாபனமா இருந்தாலும், சர்ச்சைக்கு வந்து திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து பவுல் இங்கே சொல்லுகிறார், அவருக்காக துக்கம் கொண்டாடு. நம்ம எத்தனை பேருக்காக துக்கம் கொண்டாடி இருப்போம்? அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ராவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம், எஸ்ராவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரத்துக்கு நேராய் நீங்கள் வரும் பொழுது, எஸ்ராவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரத்துக்கு நேராக வரும் பொழுது அங்கே ஒரு காரியம் தெளிவா சுட்டி காட்டுகிறது. அதனுடைய 6வது வசனம். பாருங்க, அங்கே எஸ்ரா என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு வேத பாரக, கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்தவன், கர்த்தருடைய சகல காரியங்களை அறிந்தவன். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எழுந்து வந்து ஒரு அறைக்குள்ளால பிரவேசித்து சிறையிருப்புக்குள்ளிருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தா. ஒரு ஊழியக்காரன் துக்கிறான்.
சிறையிருப்பன் வந்தவன் பாதி பேர் குடிகாரன், சிறையிருப்பன் வந்தவன் பாதி பேர் பாவி. அவன் சிறையிருப்புகள் இருந்து சீர்கட்டு போயிட்டான். அவன் அங்க வந்து அவன் இவர் கிரேட், இவர் நல்ல பைபிள் படிச்சவர், இவர் நல்ல பைபிள் படிக்க நல்ல பாட்டு பாடுறாரு, இவர் ஒரு தலைவராக்கும் அப்படின்னு அவன் சொல்ல அவனுக்காக அழுதான். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், நீங்க இன்னும் ஏதாவது தண்ணி அடிக்கிற பழக்கமோ பாவ பழக்கமோ இருந்தால் தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்க, இந்த மேடையில் வந்துடாதீங்க. சரியா? வந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கை மாறணும். முதல்ல நம்ம சாட்சியா நிக்கலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். முதல்ல நம்ம வாழ்க்கை மாறணும். ஒரு நாள் கர்த்தர் என்னோட பேசினார் பேசி என்னுடைய சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார். நான் இந்த இடத்துல வந்து அழுதேன், புரண்டேன், இந்த இடத்துல புரண்டு அழுதேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இன்னும் பலரை இந்த இடத்துல நான் மனமாற்றம் செய்ய போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சிலர் அந்த இடத்துல நான் தொட போகிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தொடுகிற நம்மளோட வாழ்க்கை மாறணுமே ஒழிய தொடுகிற நம்முடைய அழிவுக்கு எதுவாக நடந்துடக்கூடாது. உங்களால அந்த மதுபான பழக்கத்தை விட முடியலையா? விடுக முடியாத வரையில் உங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கையில் ஒப்பு கொடுத்து எனக்கு ரட்சிப்பை தாங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாட்சி சொல்லலாம், அதுக்கப்புறம் பாட்டு பாடலாம், அதுக்கப்புறம் எல்லாம் செய்யலாம். சரியா? அவன் வேதம் என்ன சொல்லுது? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் செத்த பிணம், அந்த பிணம் கர்த்தரை ஆராதித்தால் அது அவருக்கு வேண்டாம், அது அவருக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட சாட்சி ஆண்டவருக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட காரியம் வேண்டாம். இன்றைக்கே மனம் திரும்புவதற்கு ஏதுவான நாள், இன்றைக்கே ரட்சிப்பு. அப்படி நம்ம சபையில யாராவது மதுபானம் பண்ணுகிறவங்களோ பாவம் செய்கிறவங்களோ கள்ள உறவுகளோடு இருந்தா அவங்கள பார்க்கும்போது நடக்கல அப்படி சொல்லாத. அவனுக்காக அழு, அவனுக்காக பலம்பு. ஐயோ இந்த மனுஷன் இப்படி சீர்கட்டு போகிறானு, ஐயோ இந்த மனுஷி இப்படி பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறாரு, ஐயோ இந்த வாலிபர் இப்படி பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறாரு, ஐயோ ஆண்டவரே மனம் இறங்குகப்பா, மனம் இறங்குகப்பான்னு ஆள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம், ஆள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஐயா தெரியுமா, அவன் வாயில் சிஸ்டரை எடுக்காமலே இழுப்பான். கேன்சர் வருமே தெரியும், வாயில் எடுக்காமலே போக விட்டு இருக்கானா. ஃபேமஸா செத்தவன் அழு, அவனை பார்த்து சிரிக்காத, செய்ய கூத்த பார்த்து சிரிக்காத, அப்புறம் ஆடுற ஆட்டத்தை பார்த்து சிரிக்காத, அழ. தேவ பிள்ளைகள் பாவம் செய்யும் போது அழ வேண்டும். எத்தனை பேர் அழுறீங்க? எத்தனை பேர் அழுறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு முடிக்கலாம் என்று பார்த்தேன், நேரமாகி விட்டது. 2 காரியங்களை தியானிச்சோம். 1, நம்முடைய பாவங்களுக்காக உணர்ந்து அழணும். 2, நம்மை சார்ந்தவர்கள், நம்ம திருச்சபையை சார்ந்தவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவங்க மனம் திரும்பும்படியாக அழ வேண்டும். அல்லேலூயா. ஸ்காட்லாந்து தேசத்தை சார்ந்த ஒரு வாலிப சகோதரன் ஜான் நாக்ஸ் என்கிறவன் ஆண்டோடைய சமூகத்தை பார்த்து அழுத, ஆண்டவரே என் சபை ஜனங்கள்லாம் சீர்கட்டு போயிட்டு இருக்காங்களே ஆண்டவரே, பாரம்பரிய சபை ஆனா இன்னைக்கு சீர்கட்டு போய் கொண்டு இருக்கிறதே ஆண்டவரே, சபையில பேர் இருக்கு, பரலோகத்துல பேர் இல்ல ஆண்டவரே, ஏட்டில பேர் இருக்கு, அவன் ரோட்ல வைக்கிறானே ஆண்டவரே, அவன் ரசிக்கப்படணும் ஆண்டவரே, ரசிக்கப்படணும். கண்ணீர் விட்டு அழுவானா, கண்ணீர் விட்டு அழுவானா. ஜான் வெஸ்லி சபைகளுடைய பரிதாப நிலைமையை பார்த்து ஒவ்வொரு நாளும் போய் அழுவார். ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் விளங்க வேண்டிய சபை இப்படி சீர்கட்டு போய் நிற்கிற ஆண்டவரே, ஒருவனே சாட்சியா இல்லையா ஆண்டவரே, பாரம்பரியமா தங்கள் வாழ்க்கையை அனுசரிச்சிருக்கிறாங்களே, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவையும் ஆலயத்தில் என்னால் பார்க்க முடியலையே ஆண்டவரே. ஜான் நாக்ஸ் இடத்தில் கர்த்தர் ஸ்காட்லாந்தை கொடுத்தார், ஜான் வெஸ்லிக்கு கர்த்தர் மெதடிஸ்ட் என்கிற சபையை கொடுத்தார். ஒரு பெரிய புரட்சி உண்டாயிற்று. அல்லேலூயா. நம்ம துக்கப்படாத வரையிலும், நம்ம வேதனைப்படாத வரையிலும் நம்முடைய பாவமும் மன்னிக்கப்படாது. நம்ம துக்கப்படாத வரையிலும், நம்ம புலம்பி அழாத வரையிலும் நம்முடைய சபையாருடைய பாவம் மன்னிக்கப்படாது. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாம் எழுப்பி நிற்போமா? முதலாவது நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனை முறை உணர்த்தப்பட்டாலும் உணர்வடையாத இருதயம், அப்பா எத்தனை முறை உணர்த்தப்பட்டாலும் உணர்வடையாத இருதயம், திரும்ப திரும்ப அந்த சாக்கடையில தான் விழுந்து கொண்டு இருக்கிறேன் அப்பா, திரும்ப திரும்ப அந்த சாக்கடையில தான் விழுந்து கொண்டு இருக்கிறேன் அப்பா.
என்னம்மா நீங்க எத்தனை பேர் உணர்வடைகிறீங்க? நீங்க செய்த பாவம் உங்களை குத்தலையா? நீ பெணம். நீங்க யாரா இருந்துட்டு போங்க, நீங்க பெணம். பணத்துக்கு தான் உணர்வு இருக்காது, சபத்துக்கு தான் உணர்வு இருக்காது. அவன் பாவம் குத்துது அவங்கள. இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரை, நான் அந்த பாவம் செஞ்சது உண்மைதான், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரை, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரை, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரை. அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினி வா என்று என்னை கூப்பிட்டு இதை வார ஆண்டவரை, உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். வா 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 என் மகனே, என் மகளே, நான் உன்னை ரட்சித்தேன், ஆனா திரும்பவும் நீ பாவம் செஞ்சிட்ட. நீ இப்படியே போன அழிஞ்சிரும் மகனே, அழிஞ்சிரும் மகளே. வா என் அண்டையில, நீ மனம் திரும்பி வா, உனக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிறார். முதல்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்து நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில பாவம் செய்கிறவர்கள் உண்டு, நம்ம கண்ணு முன்னால பாவம் செய்கிறவங்க உண்டு. சில ரகசியமா செய்யலாம், நான் பல பரிசயமா தானே செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாலே. அவங்க மனம் திரும்பணும். அழுங்க ஆண்டோடத்துல, தேவ சமத்துல அழுங்க, அழுங்க. ஆண்டோட என் பிள்ளை இப்படி ஏமாங்க ஏமாங்க. பரலோகத்துல ஆண்டவருக்கு முன்பாக இயேசுவானவர் அதை தான் செய்கிறார். ஆண்டவரே, நான் இவர்களுக்காக மறித்தேன், ஆனா இன்னும் 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 என் ஜனம் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு இருக்குப்பா. எத்தனை பேர் உணர போறீங்க? ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் உங்களோடு பகிர்ந்து இருக்கிறேன். என்னை புதுப்பித்த ஆண்டவர் உங்களையும் புதுப்பிப்பா. என்னை தொட்ட ஆண்டவர் உங்களையும் தொடுவா. உங்கள மேல கண்ணோக்கமா இருக்கிறார். அப்படியே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி வாயென்று என்னை கூப்பிட்டே என் மீட்பரே வாரே வாரே. நான் பாவிதான், என் நெஞ்சிலே கரை பிடித்த சனி என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வாரே வாரே. நான் பாவிதான், பயத்தினால் அலைந்து அமிழ்ந்து மாண்டு போவதான் மீட்பரே வாரே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்பதாக, மாதங்களுக்கு முன்பதாக நான் ஒரு இடத்துக்கு மீட்டிங் போயிருந்த போது ஒரு ஐயா வந்து என் கையை பிடிச்சார். ஆராதனை முடிந்த உடனே, ஐயா நீங்க சொன்ன சத்தியம் என்ன தொட்டுச்சியா, நான் ஒரு பாவ பழக்கத்தில் இருக்கிறேன், என்னால விட முடியலையா, நானும் விடணும் தான் பாக்குறேன், என்னால முடியல, அதனால நான் துணிஞ்சு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்ன விடுவிப்பாரா? அப்படி இந்த இடத்துல யாராவது இருக்கிறீங்களா? நான் விடணும் தான் நினைக்கிறேன், இந்த பழக்கத்தை, இது நான் வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, என்னால முடியல. நொந்து போய் நிக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உண்மையாகவே என்னால முடியலப்பா,
நான் வாரேன் ஆண்டவரே, நான் பாவிய வாரேப்பா, என்னால முடியாதுனால தான்ப்பா அந்த பாவத்தை நான் தொடருகிறேன். இப்ப என்ன சரண்டர் பண்றேன், இப்ப என்ன நான் சரண்டர் பண்றேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாலிப பிள்ளையே, உன் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ண, உன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அன்பு தகப்பனே, அன்பு தாயே, உன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. நான் பேசினது உங்களுக்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம், நான் பேசினது ஒருவேளை உங்களுக்கு வேதனையை கொடுக்கலாம். துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்களாய் மாற வேண்டாமா? துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்களாய் மாற வேண்டாமா? நான் யாரையும் குத்தி பேசல, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் சொன்னேன், கர்த்தர் வெளிப்படுத்தின உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்க மாறணும், நீங்க அழிஞ்சு நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீங்க அழிஞ்சு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புவோமா? ஆண்டவரே, இன்னும் ரசிக்கப்படாம ஆண்டவரே இன்னும் பாவத்தில் விளண்டு கொண்டிருக்கிறவங்க உண்டுப்பா. மதுபான பழக்கங்களை விட முடியாம, ரகசிய பாவங்களை விட முடியாம, கெட்ட வார்த்தை பேசுறதை விட முடியாம, கோள் சொல்லுகிறத விட முடியாம, ஆண்டவரே தவறான உறவுகளை விட முடியாம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போய் கிடக்கிற ஜனங்கள் உண்டு. ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, எங்க சாப பரிசுத்தம் அடையணும் ஆண்டவரே, ஆண்டவரை பரிசுத்தம் அடையணும்ப்பா. 5 ஆண்டு காலமாய் கர்த்தர் இந்த இடத்துல வச்சு நீங்க போதித்ததுக்குரிய பலன் கிடைக்கணும் ஆண்டவரே. மனம் திரும்பாதவங்க இன்னைக்கு மனம் உணர்வடைவார்களாக, உணர்வடைவார்களாக ஆண்டவரே. மனம் திரும்பட்டுப்பா. எங்க குடும்பங்கள், எங்க உறவுகள், எங்களுடைய திருச்சபை அங்கங்கள் ஒவ்வொன்றும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இடைபடுவீரா, கர்த்தர் இடைபடுவீரா. ஒவ்வொருவரும் தங்களை உணர்ந்து தங்களை சரிபடுத்திக் கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மேலும் கரம் வைக்கப்படட்டும்பா. வாலிப பிள்ளைகளை வழி தப்பு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே அநேகருடைய சிந்தனைகளை மோசப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏசப்பா, பிள்ளைகளை வழி தப்பு பண்ணுகிற எல்லா ஆவியிடமிருந்து ஒரு விடுதலை பிள்ளைகள் கர்த்தர் கட்டளையிடுவீரா. ஒவ்வொரு பெற்றோரையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொரு பெற்றோரையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இடைபடுங்க, கர்த்தர் பேசுங்க ஆண்டவர். இன்றைக்கு இங்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு இருதயத்தையும் குத்தி கிழிப்பதாக, ஒவ்வொரு இருதயத்தையும் குத்தட்டும். ஐயா என்னதான் குத்தினார், ஐயா என்னதான் குத்தினார், ஒவ்வொரு சொல்லத்தக்கதா இன்றைக்கு ஒவ்வொருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய அற்புதமாய் கர்த்தர் நடத்துவீரா, அற்புதமாய் கர்த்தர் நடத்துவீரா. இன்னைக்கே ஒவ்வொரு மனமாற்றம் அடைந்து இந்த ஆலயத்தை விட்டு புறப்பட்டு செல்லட்டும். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களுமே தேவ கிருபை இறங்கி வரட்டும்பா. இந்த வெள்ளாங்கோடு ரட்சணை சேனை திருச்சபையிலே அங்கமாயிருக்கிற இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் வந்து போகிற ஆராதனைக்கு வந்து போகிற ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசீர்வாதத்தை காணட்டும். இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க. சகல தீமைகளுக்கும் சகல பொல்லாங்குகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அந்த ஆவியினாலே உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிரடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார். உங்கள் வியாகுலத்தை பார்த்திருக்கிறார்.
அவர் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு இப்ப தந்து உங்களை உயிரடைய செய்ய போகிறார். எத்தனை பேர் வேணும்? அப்படியே எழுமி நின்று கரங்களை தட்டி எனக்குள்ள அந்த ஜீவன் கடந்து வரட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை செத்து போய் கிடக்கிற எனக்குள்ளால அந்த ஜீவன் கடந்து வரட்டும். அந்த ஜீவன் கடந்து வரட்டும். வாயை திறந்து கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவை மரித்தால் நிரப்பப்பட்ட ஆவி ஒவ்வொரு மேல இறங்குவதாக. கிறிஸ்துவை மரித்தால் நிரப்பப்பட்ட ஆவி ஒவ்வொரு மேல இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. ஒரு பலன் உண்டாகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். சபை உயிர்மீச்சு அடைவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போன ஒவ்வொரு சரீரங்களும் இயேசுவின் நாமத்தினால எழும்பட்டும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களாய் மகிமை உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லார் மீதும் கிருபை கரம் தங்கியிருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்த ஒவ்வொரு பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் இன்று சதா நாட்கள் நம் அனைவரும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.